என்ன சிங்காரம், என்ன சோப்பும் கையுமா குளிக்கவா? இப்ப குளிக்க போறேன். ஆஹா, இப்ப குளிக்க போறேன். குளிக்க நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் குளிப்பேன். அதான் சரி. குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு உன் உடம்புடா. சபா, என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. மாட்டிச்சுடா, பெருசா மாட்டிச்சுடா, எனக்கு முடியல. கரைக்கு போ, கரைக்கு போ, கரைக்கு போட முடியல, பெருசா மாட்டிச்சு. வாங்கடா வாங்கடா. இங்க வந்து பாருங்கண்ணே, இது என்னன்னு தெரியல. அண்ணே, கடல் பண்ணிங்க. கடல் பண்ணியா? இல்ல, இது கடல் சுண்ணா. கடலை ஏறி எருமை நடு கடல்ல வலைய வீசினப்பா. வலைக்குள்ள இந்த பண்ணி பூந்து வலையாத்துச்சு. பாடுவா இருங்க படுவாக்கலாம். மிருக காட்சியாலைக்கு தண்ணி கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளை இல்ல. மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. ஒரு மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க. பவானி, இட்ஸ் ஓகே. சார வேடிக்கணும். மூடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும். ரகளைகள் ஆரம்பம். யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ரெண்டு கேள்விகள் அடிப்படையா வைக்கிறாங்க. ஒண்ணு, இந்த 26 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க, படுகொலை செய்திருக்கிறார்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. என்ன பீலிங் ஒரே பீலிங். அவங்கள இன்னும் பிடிக்கல. ஆனா திடீர்னு எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம், நீங்க சீஸ்ஃபயர்னு அறிவிச்சிட்டீங்க. அப்ப என்ன ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ரெண்டாவது, நம்ம டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் அல்லது நரேட்டிவ் ஃபெயிலியர்ங்கிறதுனால தான் இன்னைக்கு இப்படி குழுக்களை அனுப்ப வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காங்கிறாங்க. என்னென்ன ரீல் விடணுமோ போட. அதில் உரி பாலக்கோட் நடந்தப்போ அப்பவும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெசிபிக் டார்கெட்ஸ் இருந்தது. அங்க போய் அதை தாக்குதல் நடத்திட்டு வெளியே வந்துட்டோம். உலக விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? யாராவது மேல் அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இந்த முறையும் ஆபரேஷன் சிந்தூர்ன்றது அதே மாதிரி 13 தீவிரவாத முகாம்களை தாக்குவது தான் நம்மளுடைய நோக்கம். அதுதான் நம்மளுடைய ஆபரேஷன். புதிய செய்தி என்று சொன்னால் இரண்டு பழைத்த செய்தியாக அதற்கு அவங்க முதல் முறையாக ரிட்டாலியேட் பண்றாங்க. நம்ம மீது ட்ரோன்ஸ் அனுப்புறாங்க, நம்ம திரும்பி அதை தற்காத்து கொண்டு அவர்களுடைய ஏர்பேசஸ்லாம் நம்ம போய் தாக்குறோம். இப்போ ருக்கோ ஜரா சபர் கரோ. இல்ல, ஒரு திரு சூரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு, இந்த சர்வதேச ஊடகங்கள்லாம் சொல்லியிருக்கு, அந்த இதுல இப்ப கேம்ப போய் அழிச்சிருக்கோம் அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசினாரு. உப்பெல்லாம் ரொம்ப பாவம்டா. இன்னைக்கு வரைக்கும் மறந்து குடிக்காம இருக்காண்டா. பெரிய விஷயம் தான்டா. ஒரே ஒரு தடவை குடிச்சிருக்காங்க. அதே சர்வதேச ஊடகம் தானே ராஃபேல் ஷாட் டவுன் சொல்லி சொல்றாங்க. அதே நம்ப மாட்டீங்க நீங்க. உங்களுக்கு இந்த செலக்டிவ் கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து போக முடியாது. பள்ளிக்கூடத்துக்கு தான் போகணும். ஐயோ, இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது. கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். இந்த செலக்டிவ் நம்புறோம் சார். இல்ல இல்ல, எங்க கொடுத்திருக்காங்க சார்? என்ன போட்டோ, எந்த வீடியோ, அது உங்களுடைய ஆசையா இருக்கு. ஆனா ப்ரூஃப் இல்ல சார். ஏம்பா, நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். பைத்தியம்.
நீங்க Proof இல்ல சார். மிஸ்டர் சூர்யா நீங்க படிக்கலனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. படிக்கிறது தேவையில்லை சார். பாகிஸ்தானை சேர்ந்த ஜர்னலிஸ்ட் எவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னு நானும் உங்களுக்கு பாகிஸ்தான் ஜர்னலிஸ்ட் பத்தி நான் பேசல. ப்ரூஃப் கொடுத்திருக்காங்களா? உங்க விருப்பப்படி பேசாதீங்க. இருக்காங்களா? நீ பேச விடுறீங்களா? இன்டர்நேஷனல் ஊடகம் நான் கொடுத்திருக்காங்களா? வீடியோ கொடுத்திருக்காங்களா? போட்டோ கொடுத்திருக்காங்களா? அவர் கேட்ட உடனே உங்கள்ட்ட வர நீங்க பேசும்போது நான் குறுக்கடல. இல்ல நான் தெளிவு பண்ணிடுறேன். நீங்க சர்வதேச ஊடகத்தை நான் ஏன் கோட் பண்றேன்னா டேய் இவங்க கூட பேசிட்டு இருக்கிறத வேற யாராவது பார்த்தாங்கன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவாங்கடா. வாங்கடா போ. அவரை தலைமையகத்துல பாகிஸ்தான் சூர்யா பாகிஸ்தான் ஜர்னலிஸ்ட் சொல்ல இன்டர்நேஷனல் ஜர்னலிஸ்ட் தான் சொல்றாரு. அதான் ஒரு வரையில் தெளிவு சொல்லிடுறேன். அதாவது ஏண்டா மோட்டா உன்னை பெற்றாலா இல்ல யானை கற்பிச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க அறிவு போனாங்க. லஷ்கரை தொய்பா தலைமையகத்தை அழிக்கப்பட்டதற்கான வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. ரஃபேல் விமானத்தை அழித்ததற்கான சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டு இருந்தால் சொல்லுங்க, காமிங்க. திரு பாலச்சந்தர் எஸ் தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாத வேலையை செஞ்சு நீங்களும் குழம்பி ஜனங்களை குழப்பி விட்டுறாதீங்கடா. சூர்யா இப்ப நான் பேசும்போது சும்மா இருக்கீங்களா? மாட்டேன். நீங்க கேக்குற கேள்விகளை நான் பதில் சொல்றேன். தயவு செய்து இடையில குறுக்கிடாதீங்க. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து பொது நாகரிகம் கிடையாது, விவாத நாகரிகம் கிடையாது. அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க. காலம் மாறிவிட்டது அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு தவறான விஷயம். இன்னைக்கு இருக்கிற அபிஷியலா அவைலபிள் இன்ஃபர்மேஷன், அன்அபிஷியலா அவைலபிள் இன்ஃபர்மேஷன், இல்ல உன்ன இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றவங்க எல்லாம் பெரிய ஆட்கள் பலர் இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒன்னும் சிச்சுவேஷன் மாறல. இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா? தனியா. வா, கைத்தாங்கல கூட்டிட்டு போ. என்னாச்சு முதலாளி? தக்காளி பிதிங்கெடுத்துடா முதலாளி. அடுத்தது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் 3 டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாமோ அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் பொது தளத்துல வைக்கிறாங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதை தாண்டி வேற எதையும் பொது தளத்துல வைக்கல. இன்னைக்கு அதற்கான காலகட்டம் இன்னும் வரல. எல்லா கேள்விகளும் எல்லா ஜனநாயகமும் சொன்னது அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டதா? அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். ஜெய்சங்கர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இன்னைக்கு ஆங்கிலத்தில் எல்லாருமே திரும்பி போட்டு பார்க்கலாம். இங்கிலீஷ் வார்த்தை. ஐயா கைய விடு. விட மாட்டேன். ஐயா என்ன விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்ட நீ போயிருவ. போயிருச்சியா. இத நான் மட்டும் சொல்லல. 3 சேனல், உங்களோட சேனல் ஆங்கிலத்துல ஸ்னேஷ் அலெக்ஸ் பிலிப்பின் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். அவங்க எல்லாருமே அன்னைக்கு சொன்னது அட் த கமென்ஸ்மென்ட் அப்படின்னு. அந்த ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்த போது, ஆபரேஷனுக்கு முன்னாடி கிடையாது. பவன் கேரா அவர்கள் அவரோட ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ், மன்னிக்கணுங்க நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்க வந்து நாட்டோட எல்லையை தாண்டி 26 பேரை, அதுவும் அப்பாவி டூரிஸ்ட வந்து அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவங்க வந்து ஆபரேஷன் சிந்தூர்னு ஒண்ணு தொடங்கினாங்க. நம்ம எல்லாரும் சியர் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க வந்து டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாம் ஒவ்வொன்னா அடிக்கிற போது நம்ம எல்லாரும் நம்ம முப்படைகள் பின்னாடி நின்று சியர் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து சீஸ் ஃபயர். அது சீஸ் ஃபயர் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நமக்கெல்லாம் நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டரோ ஃபாரின் மினிஸ்டரோ அனௌன்ஸ் பண்ணல. ஒரு ட்வீட் வந்து சர்க்குலேட் ஆச்சு. அந்த ட்வீட் வந்து உண்மையான ட்வீட்டா பொய்யான ட்வீட்டான்னு கூட தெரியாது. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பவன் கேரா அவர்கள் அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேலே ஆபரேஷனுக்கு முன்னாடி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ராகுல் காந்தி அவரோட ட்விட்டர் தளத்துல, எக்ஸ் தளத்துல அவர் பயன்படுத்துறது பிஃபோர் த கமென்ஸ்மென்ட் அப்படின்னு. இது இரண்டுமே திரித்து மட்டும் இல்ல, தவறாக. நீங்க அதை சரியா என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லுங்களேன். இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? குண்டக்கனா என்ன? குண்டக்க மண்டக்கனா என்ன? சொல்றா. திரு மையப்பன் அவர்கள் வக்கீல், நன்கு படித்தவர். இந்த வெளியில தான் சொன்னீங்க மிஸ்டர் மையப்பன். வினைய முடிச்சவனா பணம் அது போகட்டும். அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோபப்பட்டு போறாரு? ஒண்ணுமே தெரியுமா? எனக்கு முன்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ?
நீ வருஷமா நீங்க சொன்னதை தான் நான் சொல்றேன். தயவு செய்து இது மாதிரி ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது தப்பா மொழிபெயர்க்காதீங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் அவசரம் வாங்குது, என்ன பண்றது? அவ்வளவுதான். திரு ரவிக்குமார், இல்ல நாங்க நிச்சயம் உங்ககிட்ட வரேன் நானு. இல்ல பேசல, நீங்க பேசுனா சொல்லிடுங்க. எஸ் ராமசாமி நீங்க சொல்லிடுங்க, நான் அப்புறம் ரவிக்குமார். பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. ஒண்ணும் இல்ல, அட் த கமென்ஸ்மென்ட் அப்படின்றதையும் நம்ம ஆபரேஷன்ல பல பொசிஷன்ஸ் இருக்கு. அப்ப அட் த கமென்ஸ்மென்ட்னா ஆரம்பிச்சு இங்க இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தவறாக திரிக்க வேண்டாம். ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்ற போறேன். ஏன்னா பொலிட்டிக்கலா அந்த மெசேஜ் அப்படிதான் இருக்கு தவறாக. நான் திரும்பி அதை கிளாரிஃபை பண்றேன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். சரி பேசு. அப்ப நான் தவறாக சொல்லியிருந்தா கூட நான் சொன்னது பவன் கேரா அவர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேலே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்ப பேலே அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் எதுக்கு அந்த ஆர்குமென்ட் எங்க வந்துச்சுன்னா ஆஃப்டர் கமென்ஸ்மென்ட் அட் தி கமென்ஸ்மென்ட்லாம் வந்ததனால அவங்க சொன்னாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இல்ல அந்த கேள்விகளை கேட்பதற்கான நேரம் என்ன? இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான வித்தியாசமே இல்ல. நீங்க நேரம் பத்தி சொல்றீங்கல்ல ராமசாமி, கரெக்டானதுதான். எந்த காலத்துல எந்த சூழல்ல கேட்கணுங்கிறது முக்கியமானது. அப்படியான கேள்வி இப்ப மன்மோகன் சிங் ஆட்சியில என்ன நடந்ததுங்கிற கேள்வியை எப்ப கேட்கணும்? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. என்னோட இஷ்யூ இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்ட கேள்வி. அது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு, மொத்த நாடும் ஒன்னா நிக்குது. அன்னைக்கு மன்மோகன் சிங் வீடியோ யாரா இருந்தாலும் கான்ஃபிளிக்ட்ன்ற போது அரசின் பின்னாடி முப்படைகளின் பின்னாடி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்டது அன்னைக்கு சும்மா மாற்றானுங்க. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் சொல்றேன், வார்த்தை கரெக்டா சொல்றேன். during the conflict I am saying today whatever statement is made by anyone at any point in time, அது வந்து டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஒத்து இல்லாததாக இருந்தா அது சரி கிடையாது. பஞ்சு முட்டாய் விட்டு தெரிஞ்ச நாய் பேசுற இங்கிலீஷ். சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.